காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். MBBS BDS விண்ணப்ப அவகாசம் ஜூன் 29 வரை நீட்டிப்பு. MBBS BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnmedicalselections.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு ஊழியருக்கான மருத்துவ காப்பீடு மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு நடைமுறையில் உள்ள மருத்துவ காப்பீடு மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை நிதித்துறை முதன்மை செயலர் உதயச்சந்திரன் பிறப்பித்துள்ளார். வேளாண் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியீடு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tanvas.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். CBSE 10ஆம் வகுப்புக்கு 2 முறை பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் அமல். 10ஆம் வகுப்புக்கு அடுத்த ஆண்டு முதல் 2 முறை பொதுத் தேர்வை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.cbse.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு ஊழியருக்கான மருத்துவ காப்பீடு மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு நடைமுறையில் உள்ள மருத்துவ காப்பீடு மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை நிதித்துறை முதன்மை செயலர் உதயச்சந்திரன் பிறப்பித்துள்ளார். உயர்கல்வி முன்பணம் உயர்வு அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசு பணியாளர்களின் குழந்தைகள் உயர்கல்வியில் சேருவதற்கான முன்பணத்தை அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் தொழிற்கல்விகளுக்கு 50,000, கலை மற்றும் அறிவியல், பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு 25,000 வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி தொழிற்கல்விக்கு 1 லட்சம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு 50,000 முன்பணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.